தற்போது நாம் தெற்கு ரயில்வேயின் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ஹரிஹர பாபு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்ங்க. இப்போ இந்த விபத்தை தொடர்ந்து பல கேள்விகள் எழுந்திருக்கு. மிக முக்கியமாக குற்றச்சாட்டு என்பது இப்போ கேட் கீப்பரினுடைய அலட்சியம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த விபத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்க பார்க்கிறீங்க? முழுக்க முழுக்க மனித தவறுகள் தான் காரணம். இந்த ரயில்வேனுடைய ஒவ்வொரு விபத்துக்கு காரணமும் 86% மனித தவறுகள் தான் காரணம் சொல்லி ஒரு ஆராய்ச்சியே சொல்லுது. 44% 86% மனித தவறுகள் தான் காரணம் சொல்லி சொல்றாங்க. அரசு ஊழியர்களுடைய அலட்சியத்தால் ஏற்படக்கூடிய விபத்துகள் சொல்றாங்க. ஏற்கனவே 2009 இருந்து 2017 வரைக்கும் 2017 மார்ச் வரைக்கும், அதுக்கப்புறம் 2009 இருந்து 2017 மார்ச் வரைக்கும் 1018 விபத்து நடந்திருக்கு. அதுல 1940 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 1940 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு 86% மனித தவறுகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. முழுக்க முழுக்க ரயில்வே ஊழியர்களின் அலட்சியம் தான் காரணம். நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனை குழு உறுப்பினர் என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரயில்வே துறைன்றது பொதுத்துறை நிறுவனம், லாப நோக்கம் பார்க்க கூடாது. அது சேவை நோக்கம் தான் இருக்கணும். இப்ப ஜெனரல் ஹாஸ்பிட்டல், பொது மருத்துவமனை எல்லாம் நடத்துறாங்க, கவர்மெண்டே நடத்துறாங்க. அது என்ன லாபம் பார்க்கறோம்? எல்லாம் செலவு தானே. அது மாதிரி இதுலயும் மனிதர்கள் தேவைகளுக்காக, பயணிகள் தேவைகளுக்காக சேவையாற்ற மனப்பான்மை தான் ரயில்வேக்கு இருக்கணும். இதுல முழுக்க முழுக்க ரயில்வே துறை ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறதன் காரணத்தினாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளே நடக்குது. இப்ப அந்த ஊழியரை கேட்டா எனக்கு இத்தனை மணி நேரம் வேலை கொடுக்கறது போல இவ்வளவு மணி நேரம் சேர்த்து என்ன வேலை செய்ய சொல்றாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்லுவார் அவரு. அவர் சொல்றதுல உண்மை இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, கேட்டரை திறக்கலனா அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் மிரட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிரட்டலுக்கு பயந்து அவர் திறந்து விடுறாரு. இல்லைன்னா திறக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இல்ல, வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. மனித தவறு தான் காரணம். மனித தவறுக்கு காரணம் ரயில்வே நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகள். அப்படின்னா இந்த விபத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது? ஏன்னா ஒரு இது மாதிரியான மேண்டேட்டரியான சில விஷயங்களை ஒரு கேட் கீப்பர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ரூல் புக்ல? அப்படி இருக்கும்போது அவர் அதை மீறி திறந்து விடுறதுக்கான அதிகாரம் இருக்கா? இருக்கு. அதிகாரம் கிடையாது. ஆனா மிரட்டலுக்கு பயந்து திறந்து விடும்போது அதோட பஸ் டிரைவர் இருக்காருங்களா, ஓட்டுநர், அவரோட தவறு முக்கியமாக பார்க்கணும். நம்ம ஒரேடியா மனித தவறுன்னு சொல்லி நம்ம கேட் கீப்பர் மேல மட்டும் சுமத்த முடியாது நம்மளால. ஏன் டிரைவர் குழந்தைங்களை கூட்டு போற, பாதுகாப்பா கூட்டு போகணும், பாதுகாப்பான பயணம் பஸ்ல எழுதி வச்சுக்கிட்டு இல்ல நிறுத்தி அன்மேன்டு கேட்டாருன்னா என்ன பண்ண போறோம்? பஸ்ஸை நிறுத்தி இறங்கி 10 தூரத்துல தண்டவாளத்துக்கு வெளியே லெப்ட் ரைட் பார்க்கணும், பார்த்துட்டு தான் கிடக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் சொல்லுது. ரெண்டாவது, தண்டவாளத்து மேல எந்த ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனம் கடந்தாலும் கூட அந்த தண்டவாளத்துக்கும் அந்த இரும்பு வாகனத்துக்கும், இரும்பு வாகனம்னா பஸ், காரு எல்லாத்தையும், லாரி எல்லாத்தையும் சொல்றேன். இதுல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. தண்டவாளத்துக்கும் அந்த வாகனத்துக்கும் நடுவில் ஈர்ப்பு சக்தி. அந்த தண்டவாளத்தை கடக்கும் போது கொஞ்சம் திணறிட்டு தான் கடந்தாகணும். இதெல்லாம் தெரியும் டிரைவர்களுக்கு. தெரிஞ்சு அப்படி என்ன அவசரம் போய் சேரணும்ட்டு ஜனாதிபதி கையெழுத்து போட போற அது அல்ல. குழந்தைங்களுக்கு போய் பாதுகாப்பா போய் பள்ளியில சேர்க்க வேண்டியதுதான் ஒரு டிரைவரோட கடமை, ஒரு ஓட்டுநரின் கடமை. ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது பாதுகாப்பு அம்சங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது ஒரு ஓட்டுநர். இதுக்கு நடுவுல மனித தவறுன்னு சொல்லும் போது அது கேட் கீப்பருடைய தவறு இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அவரோட காரணம் என் மிரட்டலின் காரணத்தால் திறந்து விட்டேன். ஏன்னா ஒரு ட்ரெயின் வரதுக்கு குறைஞ்சபட்சம் 3 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் கேட்டே மூடுவாங்க. கரெக்டா ட்ரெயின் வரத்துக்கு கேட் மூடுறதுக்கு சம்மந்தமே இருக்காது. 3 நிமிஷத்துல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மூடிதான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்லாக் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும். இவ்வளவு நடந்துட்டு இருக்க நேரத்துல இவங்க மிரட்டாங்கன்னு சொல்லி திறந்து விட்டாரு அப்படின்னா மனித தவறு தான் காரணம், டிரைவரும் காரணம். இந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய இந்த லெவல் கிராசிங் சிக்னல் அப்படிங்கிறது நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் படி ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கான வேறுபாடு அப்படிங்கிறது என்ன? இன்டர்லாக்கிங் நான் ரயில்வே அதுக்கு உண்டான செய்யணும். ஒன்னா ரோட் ஓவர் பிரிட்ஜ் கட்டணும், இல்லைன்னா இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துக்கு என்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டை கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றி தர வேண்டியது ரயில்வே நிர்வாகத்தினுடைய கடமை. ரயில்வே நிர்வாகம் செய்ய தவறுது. ஏன் மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல ரயில்வே நிர்வாகம்? அதை செய்யாத ரயில்வே நிர்வாகத்தினுடைய தவறும் இருக்குது. அதுல இனிமே திருத்தி உயிர் போனதுக்கு அப்புறம் திருத்தி யாருக்கு என்ன பலன், என்ன பயன்? தவற விட்ட தாய்மார்கள் கண்ணீர் நினைச்சு பாருங்க. நீங்க 2 நிமிஷம் காலையில் 7 மணிக்கு வீட்டோட கிளம்புற பொண்ணு
அந்த வரும்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் அது 5 நிமிஷத்துல தகவல் வருதுன்னா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ரயில் டிரைவரை குறை சொல்ல முடியாது, அந்த ஸ்பீட் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஓட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. கடக்க வேண்டியவங்க பொறுமையா தான் கடந்தாகணும், வேற வழி இல்லை. கடக்கிறதுக்கு டைம் இருக்கு, கேட்டை மூடுறாங்கன்னு தெரிஞ்சு கூட அந்த கேட் கீப்பர் நீ வந்து மிரட்டி திறக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் மனத்தில் உதயமாகும் போது பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ உன்னோட வேகத்துக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டியது தான் என்னோட கருத்தா இருக்கு. இதுல வந்து பஸ் ஓட்டுநருடைய கடமையும் தவறாக தான் செயல்பட்டுள்ளது. ஒரேடியே நம்ம வந்து மனித தவறுன்னு சொல்லி அந்த கேட் கீப்பர் மேல மட்டும் சொல்ல முடியாது. அவருக்கு எட்ட பணிக்காலத்தினுடைய அளவுகோல் என்ன? 8 மணி நேரம் 8 மணி நேரம் தான், 12 மணி நேரம் வேலை செய்யறா இருந்தாரு. காரணம் என்ன? அப்ப ஆள் பற்றாக்குறை காரணம் என்ன? ரயில்வே நிர்வாகம் லாப நோக்கம் பார்க்கக்கூடாது, செலவு நோக்கம் பார்க்கக்கூடாது. ஏறத்தாழ 76,000 பேர் கேங்மேன்ல 7,500 பேர் கேங்மேன்கள் நியமிக்கப்பட வேண்டியது ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இப்படி இருந்தும் கூட ரயில்வே நிர்வாகத்துல தவறு இதுல காரணம். நன்றி திரு ஹரிஹர் பாபு.